பால் வந்து மனித உணவு கிடையாது. அது மனித உணவுனா அது குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் குடிக்கணும். 6 வயசுக்குள்ளே தான் பால் குடிக்கணும். 6 வயசுக்கு அப்புறம்லாம் பாலே குடிக்கக்கூடாது. அதுவும் தாய்ப்பால் மட்டும்தான், தாய்கிட்ட இருந்து தான் அந்த பாலை குடிக்கணும். இன்னொரு தாய்கிட்ட இருந்து கூட குடிக்கக்கூடாது. உன் தாய்கிட்ட இருந்து வருதா, தாய் உயிரோடு இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து பால் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ அந்த தாய்கிட்டேருந்து குடிக்கணும். மாற்றாந்தாய்கிட்டேருந்து பால் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, அவங்க யாராவது அம்மா இல்லாதப்ப, ஏதோ துரதிர்ஷ்டவசமாக அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கிற சூழ்நிலை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னா அப்போ தான் கொடுக்கணும் இன்னொரு தாய்கிட்டேருந்து. அப்போ வந்து ஒரு தாய்ப்பால்ங்கிறது தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும். தவிர்க்க முடியாத வேறு காரணம், இன்னொரு தாய்கிட்ட குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். அப்படி இல்லாமல் இன்னொரு தாய்கிட்ட வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ கன்றுக்குட்டி பாருங்கள், அது கன்றுக்குட்டியாக இருக்கும்போது தான் அந்த பால் அது குடிக்குது. அதுக்கப்புறம் எப்போவாது பால் குடிக்குதா? காளை மாடோ பசுமாடோ எந்த பசுமாட்டுகிட்டையாவது பால் குடிக்குதா? இல்லை. அப்படின்னா கன்றுக்குட்டியாக இருக்கும்போது தான் அந்த பாலை குடிக்குது. அப்போ அதுதான் விதிமுறை. நாமளும் குழந்தையாக இருக்கும்போது தான் பால் குடிக்கணும். 6 வயசுக்குள்ளே தான் பாலை குடிக்கணும். அதுவும் போதும் அளவுக்கு. இப்போ கன்றுக்குட்டியாவது கொஞ்சம் 1 மாதமோ 2 மாதமோ தான் பால் குடிக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு 6 வருஷம் பால் குடிக்கலாம். அது போதாதா? அப்புறம் வாழ்நாள் முழுதும் பால் குடிக்கணுமா? அது பார்த்தா மனுஷங்கிட்ட கிடைக்காது அப்படின்னு தாய்ப்பால் 6 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லி வாழ்நாள் முழுதும் மாட்டுப்பாலை குடிச்சிட்ருக்காங்க. மாட்டுப்பால், ஆட்டுப்பால்னு சொல்லி எருமைப்பால் எல்லாத்தையும் குடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ சாகும்போது கூட வாயில் பால் ஊற்றுறாங்க. பால் மேலே அவ்வளோ ஒரு வயசு வித்தியாசம், ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயசுலேயுமா நீ குழந்தைன்னே நினச்சிக்கிறது. ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அழகு இருக்கணும், ஒரு விதிமுறைகள் இருக்குது. பால்னால் 6 வயசு வரைக்கும் தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே பாலை குடிக்கக்கூடாது. அதுவும் தாய்கிட்ட இருந்து தான் குடிக்கணும். தாய்ப்பால் தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதுவும் பாருங்கள், தாய்ப்பால் வந்து யாரும் காய்ச்சி குடிக்கிறது இல்லை, பச்சையாக தான் அந்த குழந்தை குடிக்குது. அப்போ பாருங்கள் ஆனால் நீ மாட்டுப்பாலெல்லாம் வாங்கினா நல்லா காய்ச்சி தான் அதை குடிக்கிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ அப்போ தான் அது செரிமானம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் தாய்ப்பாலை பச்சையாக தான் குடிக்கிறாங்க, யாரும் காய்ச்சி குடிக்கிறதில்ல. அப்போ தாய்ப்பால் வந்து 6 வயசுக்குள்ளே அது குழந்தையின் உடலுக்கு ஏற்றது. மனுஷங்க வந்து பால் மேலே உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அதனால தான் உனக்கு 6 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. கன்றுக்குட்டிக்கெலாம் 2 மாதம் 3 மாதம் தான் கொடுக்குறாங்க. அந்த மாடு 2 மாதம் 3 மாதம் தான் அது கொடுக்குது, அப்புறம் அது கொடுக்காது. அப்புறம் ஆனால் வந்து ஒரு மனுஷங்களுக்கு 6 வயசு வரைக்கும் பால் கொடுக்கலாம் அப்போ இது போதாதா? அப்புறம் இன்னும் வாழ்நாள் முழுதும் உனக்கு பால் வேணுங்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட போய் கறந்து குடிச்சிட்ருக்க. ஒரு தாய் வந்து இது என் குழந்தை என் மார்பில் தான் பால் குடிக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஒரு குழந்தை என்ன நினைக்கும், எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் பால் குடிப்பேன், வேறு யார்கிட்ட இருந்து நான் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை யோசிக்கும். அதான் வந்து அன்பு, ஒரு ஒரு பற்று அப்படின்னு ஒரு அன்பு, பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அது. அப்போ அப்படி இருக்கும்போது நீ எப்படி மாட்டுப்பாலை குடிக்கலாம்? அது வந்து அன்புக்கு அதில் வந்து நம்பிக்கை. ஒரு குழந்தைய ஒரு தாய் என்ன நினைப்பா, என்கிட்ட தான் என் குழந்தை பால் குடிக்கும் அப்படின்னு நினைப்பேன். என் குழந்தைக்கு மட்டும்தான் நான் பால் குடிப்பேன், என்கிட்ட தான் எங்கள் பால் குடிக்கும். அதே ஒரு குழந்தை என்ன நினைக்கும், எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பால் குடிப்பேன் அப்படின்னு குழந்தை சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீ போயிட்டு ஒரு குழந்தை வந்து அப்படின்னு நினச்சிட்ருக்கிற அம்மா என்ன நினைக்கிறான்னா, என்கிட்ட தான் என் குழந்தை பால் குடிக்கும்னு நினச்சிட்ருக்கிறா. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், போய் மாட்டுப்பாலை குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு வைங்களேன். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அவமானமாக இருக்காதா? ஒரு அம்மாவை வந்து அவமதிக்கிற ஒரு செயல் தானே. ஏன்னா இவ பெருமையோடு நினைக்கிறா, என் பிள்ளை என்கிட்ட தான் பால் குடிக்கும் அப்படின்னு இவ பெருமையோடு இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீ மாட்டுப்பாலை கொண்டு கொடுத்தனா அது அம்மாவை அவமானப்படுத்துறது தானே, ஒரு தாய்மையை இழிவுபடுத்துகிற ஒரு செயல் தானே. நீ தேவையில்லப்பா, அவனுக்கு மாடே போதும், மாட்டுக்கு இணையாக மாற்றிடுறான். தாயையும் ஒரு அம்மாவையும் மாட்டையும் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. உன் பால் இல்லைன்னா என்ன மாடு கொடுக்க போகுது அப்படின்னு, நீ இல்லைன்னா என்ன மாடு கொடுக்க போகுது. அப்போ தாய்க்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை. அதனால் மாட்டுப்பால் கொடுக்கறது பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழிவுபடுத்துவது, தாய்மையை அவமதிப்பது, அவமானப்படுத்துவது, புறக்கணிக்கப்படுவது, அதை வந்து அதோட மதிப்பை குறைக்கிற வேலை. மாட்டுப்பாலை கொடுக்கறதுங்கிறது வந்து தாய்ப்பாலின் மதிப்பையும் தாய்மையின் மதிப்பையும் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு முறையை அதன் முக்கியத்துவத்தை குறைப்பது. பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்களா, அது இந்த வகையில் பெண்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் தான், பெண்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இதுவும் அதில் தான் சேரும். தாய்ப்பாலை கொடுக்குறதுக்கு பதிலாக மாட்டுப்பாலை கறந்து கொடுக்குறாங்களா, 2 வயசு வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் மட்டும் 2 மாதம் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் பாக்கெட் பாலை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து தாய்க்கான அந்த தாய்க்கான தாய்மைக்கான தாய்ப்பாலுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சி, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ ரொம்ப ஆகிக்காத, உனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடையாது, நீ கொடுக்க வேண்டிய அதே பாலை மாடே கொடுத்துட்டு போவோம்
அதனால் வந்து ஒன்றை நீ ரொம்ப புனிதமானன்னு நினச்சிக்காத. அதனால் நீ கொடுக்கலன்னா என்ன மாடு கொடுத்துட்டு போகுது? நீ செய்கிற வேலையை மாடு கூட செய்யும். நீ கொடுக்குற அதே பாலை தான், இது வேறு பால், ஆனால் அதே நீ கொடுக்குற பாலை மாடு கொடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு தான் உன்னுடைய அந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த செயலுக்கான முக்கியத்துவம் புனிதத்துவங்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் பெண்களுக்கு எந்த வகையிலும் உயர்வு வந்து விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு உயர்வான மனப்பான்மை வந்து விடக்கூடாது, பெண்களுக்கு எந்த வகையிலையும் முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே மனுஷங்க மாட்டுப்பால் குடிக்கிறாங்க. அதனால் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி மாட்டுப்பாலை குடிக்கிற பெண் விடுதலையை வந்து வலியுறுத்துகிறவர்கள், பெண் சுதந்திரத்தை முக்கியமாக பேசுகிறவங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் வரணும், பெண்கள் உயர்வு நிலையை அடைய வேண்டும் என விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக பால் கலந்த டீ காஃபி கூட குடிக்காதீங்க, மாட்டுப்பால் கலந்த டீ காஃபி குடிக்காதீங்க. இல்லை 6 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் பாலையே குடிக்கக்கூடாது. பால் கலந்த எந்த ஒரு தயிர் கூட எடுத்துக்கூடாது, வெண்ணெய் எடுத்துக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தயிர் மோர் சாப்பிடுவோம். ஏற்கனவே நான் வந்து கடந்த வீடியோக்குள்ளே பால்லாம் சாப்பிட்லான்னு நான் சொன்னேன். அந்த கருத்தை நான் மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி சுய விமர்சனத்தோடு இது சரியாக தப்பான்னு பார்த்து நமது கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் நீ அப்போ இப்படி சொன்னியே, அதனால தான் நம்பர் போட்டு நான் என் கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எப்போ சொன்னேன்னா அது எப்போ சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு நம்பர் போட்டு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நம்பரை வச்சு பழைய வீடியோவில் இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆனால் இப்போ இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால் தாய்ப்பால் மாட்டுப்பால் குடிக்கிறது பெண்களை இழிவுபடுத்துகிற, பெண்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி மாட்டுப்பாலை கறந்து குடிச்சிருப்பாங்க. கட்டுப்பாடு இல்லாத இப்போ வந்து 6 வயசு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனித வாழ்க்கையின் வெளிப்பாடு தான் மாட்டுப்பாலெல்லாம் போய் குடிக்கிறது. 6 வயசு வரைக்கும் தான் அது மாமிசத்தை சாப்பிட்றது. ஒரு மாட்டு இறைச்சி எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மனோபாவம் தான் இந்த பாலை கறந்து குடிக்கிறது. ஒரு மாட்டு திரவ மாமிசம், இது பால் வந்து திரவ மாமிசம். அது வந்து தாய்கிட்ட இருந்து தான் அந்த பால் வந்து குடிக்கணும். 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் நீ குடிக்கிற அப்படின்னா, அது மாட்டுக்கிட்ட இருந்து கறந்து குடிக்கிற அப்படின்னா, அது மாட்டு இறைச்சி சாப்பிட்றதுல அதே மனோபாவம் தான், இறைச்சி சாப்பிடுகிற மனோபாவம் தான் அந்த மாட்டுப்பாலை கறந்து குடிக்கிற அது மனோபாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ மனித வாழ்வில் வந்து ஒரு விதிமுறை இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது 6 வயசு வரைக்கும் தான் குடிக்கணும், தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த பாலை குடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 6 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் பாலே குடிக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக இருக்குது, விதிமுறை அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. வாழ்நாள் முழுதும் நீ பால் குடிக்கலாம், தாய்கிட்ட இருந்து குடித்தது போக. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, மாட்டுக்கிட்ட இருந்து கறந்து குடி. பாலுக்கு அடிமையாயிடுறாங்க. இது அடிமைத்தனம், பால் அடிமைத்தனம். இவனால் 2 மாதம் தாய்கிட்ட குடிக்கிறான், அல்லது 6 மாதம் தாய்கிட்ட குடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு அடிமையாயிட்டாங்க, மனுஷங்க அந்த பாலுக்கு அடிமையாயிட்டாங்க. உடனே மாட்டுக்கிட்ட இருந்து கறந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுதும் சாகும்போது கூட வாயில் பாலை ஊற்றுறாங்க. எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்கள். அதனால் இது ஒரு அடிமைத்தனம். அப்புறம் இது பெண்களின் முக்கியத்துவத்தை குறைக்கிற, தாய்மையின் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தையும் குறைக்கிற செயல். 6 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைய அந்த தாய்ப்பாலை செரிமானம் செய்கிற என்சைம்கள் உடம்புல சுரக்கும். அதுக்கு மேலாம் அது சுரக்காது. இன்னும் 4 வயசு வரைக்கும் கூட சுரக்கலாம், அதில் 2 வருஷம்தான் சுரக்கும், அப்படி கூட இருக்கலாம். பல்லு முளைச்சிச்சுனாலே அது வந்து உணவு முறையை மாற்றணும், பால் குடிக்கிற அந்த பருவம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் 6 வயசு வரைக்கும் ஒரு பெண் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதில் ஒன்றும் பெண்களுடைய ஆரோக்கியம் ஒன்றும் பாதிக்கப்படாது. ஏன்னா நம்மலாம் 2 குழந்தைங்க தான் பெற்றுக்க போகிறோம். பெண்களுக்கு 2 குழந்தைங்க பெற்றுக்கிறதுக்கு தான் அனுமதி. ஆனால் பெண்களால் 15 குழந்தை பெற்றுக்க முடியும். 15 குழந்தை தன்னுடைய வாழ்நாளில் அதுக்கு மேலே கூட பெற்றுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வருஷம் பால் கொடுத்தா கூட உன் வாழ்நாளில் ஒரு பெண் வந்து 15 வருஷம் பால் கொடுக்குறா. பால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் நாம் வந்து 2 குழந்தை போதும்னு அதுதான் வந்து கட்டுப்பாடான மனித வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறை போட்டிருக்கோம். 2 குழந்தை தான் பெற்றுக்கும் போது மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஒவ்வொரு பெண்ணும் 15 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா இந்த ஒரே மக்கள் தொகை அதிகமாயிரும். அப்புறம் நிலப்பற்றாக்குறை ஏற்படும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும், மனித வாழ்வில் அமைதி இல்லாமல் போய்விடும், சண்டை சச்சரவுகள் வந்துடும். அப்போ பெண்கள் 2 குழந்தை தான் பெற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் நீ 6 வயசு வரைக்கும் நீ பால் கொடுக்குற அப்படின்னா மொத்தம் 12 வருஷம்தான் நீ பால் கொடுக்குற. நீ வந்து தாராளமாக குழந்தைகளை பெற்றிருந்தானே மொத்தம் 15 குழந்தைகளை பெற்றிருந்திருப்ப. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தடவை நீ பால் கொடுக்குற, ஒவ்வொரு வருஷம் பால் கொடுக்குறன்னா 15 வருஷம் பால் கொடுக்க வேண்டிய வந்திருக்கும். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் தான் நீ பால் கொடுக்குற.
2 குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 6 வயசு. அப்போது அந்த பால் கொடுக்கும்போது ஒரு அம்மாவை சார்ந்து எப்படி வாழ வேண்டும், அம்மா என்கிற பெண்களை சார்ந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி தனது உணவை பெற வேண்டும், ஒரு பலனை பெற வேண்டும். பால் குடிக்கும்போது அம்மாவோட உணர்வு அது கவனிக்குது. எப்பெல்லாம் அம்மா நமக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அன்போடு இருக்கும்போது பால் கொடுக்குறாங்க, விசுவாசமாக இருக்கும்போது பால் கொடுக்குறாங்க, நம்ம அடம் பிடிச்சாலோ கோவப்பட்டாலோ மரியாதை குறைவாகவோ அம்மாக்கிட்ட நடந்துக்கிட்டால் அம்மா நமக்கு பால் தர மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் அம்மாவை புரிஞ்சுக்குது. அப்போ அம்மாவுக்கு தகுந்த மாதிரி வாழணும், அம்மாவின் உணர்வுகளை புறக்கணிக்கக்கூடாது, அம்மாவுடைய உணர்வுகளை கூர்ந்து கவனிக்கணும், அம்மா என்கிற பெண்ணின் உணர்வுகளை கூர்ந்து கவனிக்கணும், அதை நம்ம அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அலட்சியப்படுத்தினா நமக்கு பால் கிடைக்காது. இப்படி ஒரு 6 வருஷம் ஒரு பயிற்சி, உணர்வுபூர்வமான ஒரு பயிற்சி அந்த பெண்களுக்கு கிடைக்குது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்குது. அது மாதிரி குழந்தையின் உணர்வுகளையும் அந்த பெண் புரிஞ்சுப்பாங்க, குழந்தைகளுக்கு கிடைக்குது. குழந்தைகள் அந்த தாய் எனப்படுகிற பெண்ணின் உணர்ச்சிகளை தெளிவாக கற்றுக்கிறாங்க. ஒரு பெண்ணா யார், அவங்களுடைய இயல்பு எப்படி, உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக கற்றுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு அந்த மார்புங்கிறது இருக்குது, அப்படி தானே, அவ்வளோ பெருசாக இருக்குது மார்பு. அப்படி இருக்கும்போது அந்த மார்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, ஒரு வேலை இருக்குல்ல. நீ ஒரு குழந்தைக்கு 2 மாதம் தான் பால் கொடுக்குற அல்லது 6 மாதம் தான் பால் கொடுக்குற அப்படின்னா 2 குழந்தை தான் பெற்றுக்கணும். அப்படிங்கும்போது நீ 2 குழந்தைக்கும் சேர்த்து மொத்தமாக 1 வருஷம் தான் பால் கொடுத்துருப்ப. இப்போது ஒரு குழந்தைக்கு 6 மாதம் தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு நீ ஒரு 6 மாதம் தான் பால் கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்கிறேன்னு வச்சுக்கேன். அப்போ 2 குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்போ 2 குழந்தைக்கு மொத்தமே 1 வருஷம் தான் நீ பால் கொடுக்க போகிற. அந்த 1 வருஷம் பால் கொடுக்குறதுக்கு அவனுக்கு அந்த மார்பு கொடுக்கப்பட்டது. அந்த மார்புக்கு ஒரு கடமை இருக்குல்ல, மார்புக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ நீ 12 வருஷம் பால் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மார்போட பயன், மார்புக்கு என்ன வேலை, ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு என்ன வேலை, ஒரு பெண்ணின் அந்த தாய்மை உணர்ச்சி, பெண்களுக்கு அந்த தாய்மை உணர்ச்சி பிரதான பணி. அப்படி இருக்கும்போது அந்த மார்பு ஏன் அவ்வளோ பெரிதாக அந்த பெண்ணிற்காக படைக்கப்பட்டது, அந்த மார்புக்கு என்னதான் அந்த மார்பு படைக்கப்பட்டதுனால அதை நாம் எப்படி பயன்படுத்தினோம், அந்த மார்பால் என்ன பயன் அடைந்தது, நமக்கு இந்த மார்பு கொடுக்கப்பட்டிருக்கா, பெண்ணின் அடையாளமாக மார்பு இருக்கிறது, அந்த மார்பால் என்ன பயன் அப்படின்னா, நான் என் குழந்தைக்கு 12 வருஷம் நான் பால் கொடுத்துருக்கேன், ஒரு குழந்தைக்கு 6 வருஷம், இன்னொரு குழந்தைக்கு 6 வருஷம் நான் பால் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அது அந்த தாய்ப்பால் குடிக்கிற அந்த பருவத்தில் அந்த தாய்மையை உணர்கிறார்கள், பெண்ணின் உணர்வுகளை கூர்ந்து கவனித்து குழந்தைகள் படித்து கொள்கிறார்கள். 6 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகள் தாயை புரிஞ்சுப்பாங்க, படிச்சிருவாங்க. அப்போ எக்காலத்துலேயும் பெண்களுக்கு எதிராக அவங்க செயல்பட மாட்டாங்க, பெண்ணை சார்ந்து பெண்ணின் உணர்வுகளுக்கு எதிராக அவங்க செயல்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்குறோங்கிற பேரில் பெண்கள் அந்த தாய் தனது குழந்தைகளை அடிமைப்படுத்தவும் முடியாது, அப்படிங்கிறத தாய் கற்றுப்பாங்க. தாய்ப்பாலுக்காக ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்குமே தவிர அதுக்காக அந்த குழந்தைய அடித்து அவமானப்படுத்தி நீ பால் குடினா அந்த குழந்தை குடிக்காது. அப்போ தாய்ப்பால் குடிக்கணுங்கிறக்கா எந்த குழந்தையும் அடிமையாவதற்கு சம்மதிப்பதில்லை. இப்படி தாயும் குழந்தையும் உணர்வுபூர்வமான ஒரு புரிதல் அங்கே நடக்குது. அது நடக்காமல் எப்போ தடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 6 மாதத்துக்குள்ளே ஒரு 3 மாதம் தான் பால் கொடுக்கறது. அப்போ அந்த புரிதல், உணர்வுபூர்வமான புரிதலே அங்கே ஒரு உணர்வு உரையாடல்கள் அங்கே நடப்பதில்லை. இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது கூட கூச்சப்படுறாங்க அப்படிங்கிற நிலைமையில் வரும்போது, ஒரு தாய்ப்பால் கொடுக்குற ஒருவேளை பெண்கள் இன்றைக்கி மார்பு என்பது ஏன் ஒரு கவர்ச்சியான வேறு மாதிரியான நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு அது வெளிக்காட்டப்படுகிறது, மார்பு ஏன் அப்படி காட்டப்படுகிறது, நீங்கள் ஒரு தாய்மையின் அடையாளமாக அதை ஏன் வெளிப்படுத்தப்படலை, ஒரு கவர்ச்சியான பொருளாக பெண்கள் கவர்ச்சியான பொருளாக ஆண்களை கவர்ந்தெடுப்பதற்காக மார்பை காட்டுறதுக்கு ஆசைப்படுற நீங்கள் ஏன் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக ஏன் அந்த மார்பை காட்டலை, அந்த குழந்தைகிட்ட ஏன் காட்டலை, குழந்தைகிட்ட போய் 6 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்காக ஏன் அந்த மார்பை பயன்படுத்தலை, ஒரு கவர்ச்சி காட்டுற ஒரு பொருளாக மார்பை பயன்படுத்துகிறாங்க. மார்பை காட்டி கவர்ச்சி காட்டுற ஒரு பொருளாக, அழகை வெளிப்படுத்துகிற பொருளாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதே முக்கியத்துவம் ஒரு ஆண்களுக்கு காட்டுற அதே முக்கியத்துவம் குழந்தைகளுக்கு ஏன் அந்த முக்கியத்துவத்தை காட்டலை? அப்போ அதை காட்டியிருந்தால் மார்பை பற்றிய புரிதல் வேறு மாதிரி இருந்திருக்கும், ஒரு இன்னும் மரியாதைக்குரியராக ஒரு உயர்வான ஒரு புரிதலாக இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு 6 வருஷம் பால் கொடுக்கும்போது மார்பை பற்றிய புரிதல் அப்போ தான் உயர்வை அடையுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நீங்கள் அதை கவர்ச்சியான பொருளாக காட்டி ஆண்களிட வரவேற்பையோ பெறுவதற்காக கவர்ச்சியான பொருளாக காட்டுறது மூலமாக பெண்கள் எந்த உயர்வை அடைந்து விட முடியாது.
அதனால் கவர்ச்சியான பொருளாகவும் காட்டுங்க. அல்லது அதே நேரத்தில் வந்து அது தாய்மையின் அடையாளமாக ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக காட்டணும். தாய்ப்பால் கொடுக்கறது தான் துணிச்சலான செயல். அதனால் 6 வருஷம் கொடுக்கணும். அதுக்காக வந்து அந்த மார்பை வந்து முதன்மைப்படுத்தும் போது அதற்கான முக்கியத்துவத்தை, மார்பிற்கான முக்கியத்துவத்தை தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் நீங்கள் வந்து அதை நிலைநாட்டும் பொழுது தான் பெண்கள் வந்து அந்த மார்பு என்பது உயர்வான நிலையை அடைய முடியும். பெண்களின் மார்பு ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். மற்றபடி தாய்ப்பால் கொடுக்காம வேறு எந்த வகையிலையும் நீங்கள் அதை வந்து அழகு பொருளாக பயன்படுத்தி அதை உயர்வு நிலைக்கு கொண்டு போக முடியாது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது ஆண் குழந்தைகள்கிட்ட அம்மா வந்து அதட்டி வந்து தாய்ப்பால் குடிடா அப்படின்னா அம்மா வந்து ஆண் குழந்தைய அதட்டி திட்டி கூட தாய்ப்பால் குடிக்க வைக்கலாம். ஆனால் பெண் குழந்தைகளுக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா, பெண் குழந்தைகிட்ட அந்த அம்மா வந்து பணிவாக பேசணும். அதாவது பணிவாக மரியாதையாக பேசணும். தாய்ப்பால் குடிங்க, வாங்க, ஏன் இன்னும் குடிக்காமல் இருக்கீங்க, அந்த மாதிரி அம்மா. இது இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண் வந்து தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கும்போது வாங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக பணிவாக கூப்பிடணும். இயற்கை விதிமுறைப்படி வாங்க, வாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது. வாடி வந்து பால் குடி சீக்கிரம் அப்படின்லாம் அப்படி சொல்லக்கூடாது. வாங்க வந்து பால் குடிங்க, இன்னும் வயிறு பாருங்கள், உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி பணிவாக பேசணும், மரியாதையாக பேசணும். அதே ஆண் குழந்தைகிட்ட டே வாடா, என்னடா நீ காலைல இன்னுமா பால் குடிக்காமல் இருக்க, பாரு வயிறில் ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லணும். ஆண் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறை. ஏன்னா பெண்கள் பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள். ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெண் வந்து குழந்தையாக மாறுகிறாள். அவள் பெற்றெடுத்த பெண் வந்து அம்மாவாக பிறக்கிறாள், அம்மாவாக மாறுகிறாள். அதனால் வந்து ஒரு பெண் குழந்தைன்னே கூட சொல்லக்கூடாது. இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். பெண் குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை பெற்றெடுத்த பெண்ணை என்ன சொல்லுவா, வாடி நான் பால் குடிக்கண்டி, எனக்கு பசிக்குது, வாடி எனக்கு எவ்வளோ பசி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணும், தனது அம்மாவை அப்படி தான் கூப்பிடும். ஒரு ஆண் குழந்தை எப்படி, அம்மா பசிக்குதுமா, வாங்கம்மா பால் குடிக்கணும் அப்படி சொல்லுவான், மரியாதையாக கூப்பிடுவான். அந்த மாதிரி குழந்தைகளின் இயல்பை புரிந்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலை கொடுக்கணும். ஒரு மென்மையான அந்த புரிதல், மென்மையான உணர்வு உரையாடல்கள் ரொம்ப அழகானது. அது மாதிரி மனித வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது 6 வயசு வரைக்கும் தான் நீ பால்னா அது தாய்ப்பால் தான். பால் குடிக்கிறதுனா அது தாய்ப்பால் தான். 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே தாய்ப்பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாழ்நாள் முழுதும் நீ பாலை குடிக்கலாம், தாய்கிட்ட கிடைக்கலனா என்ன மாட்டுக்கிட்ட கறந்து குடி அப்படிங்கிறது நல்லாவா இருக்குது அந்த விதிமுறை. அதனால் அதில் நீ என்ன தான் சத்து கிடைச்சதா நீ சொன்னாலும் அது வந்து நல்லாவா இருக்குது, நல்லா இல்லை, அந்த விதிமுறை இல்லை அதில். அதனால் மனித வாழ்க்கை வந்து விதிமுறையால் அழகுபடுத்தப்படுகிறது. மனித வாழ்க்கை வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2040 அப்புறம் நம்ம குடிசையில் தான் வசிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம குடிசையில் வசித்தாலும் நமது வாழ்க்கை எங்கே அழகுபடுத்தப்படுகிறது, விதிமுறையால் அழகுபடுத்தப்படுகிறது. மனித வாழ்க்கை என்பது விதிமுறையால் அழகுபடுத்தப்படுகிறது. விதிமுறைகளால் இந்த 6 வயசு வரைக்கும் தான் தாய்ப்பால் குடிக்கணுங்கிறது மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு விதிமுறை. இது மாதிரி நிறைய விதிமுறை இருக்குது. கூட்டு குடும்பமாக வாழ்கிறது, ஒரு ஆண் திருமணமானவொடனே மனைவி வீட்டுக்கு போய் கூட்டு குடும்பத்தில் போய் வாழ்கிறது, தனது வீட்டிலிருந்து வெளியேறி வாழ்கிறது, காதலை பதிவு செய்து வாழ்வது, காதல் உறவை பதிவு செய்து கடைபிடிக்கணும், திருமண உறவையும் பதிவு செய்யணும், காதல் உறவையும் பதிவு செய்யணும். அப்புறம் இந்த மாதிரி விதிமுறைகள் தான் வந்து அழகானது. அங்கே மனித வாழ்க்கையில் பாருங்கள், நான் வடிவமைத்த அந்த ஊரில் வந்து சாலைகள் கூட 3 சாலைகள் இருக்கும். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 3 சாலைகள். ஒரு சாலையில் வந்து 3 வழிப்பாதைகள் இருக்கும். அதில் ஒரு வழிப்பாதையில் வந்து பெண்கள் மட்டுமே பயன்படுத்துகிற பாதை, இன்னொரு வழிப்பாதையில் ஆண்கள் மட்டுமே போயிட்டு வரணும். அது ஒரு 6 அடி அகலம் இருக்கும். நடுவில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடப்பதாக இருந்தால் நடு வழிப்பாதையை பயன்படுத்தலாம். பெண்கள் வந்து ஆண்கள் செல்கிற பாதையில் கூட பெண்கள் செல்லலாம். பெண்கள் வந்து 3 வழியையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஆண் வந்து ஆணுக்குன்னு உள்ள அந்த தனி வழிப்பாதையை மட்டும் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஆண் வந்து பெண்ணுடன் சேர்ந்து நடப்பதாக இருந்தால் மட்டும்தான் நடுவில் உள்ள அந்த பாதையை பயன்படுத்த வேண்டும். அவங்க அம்மா கூட போகிறான், அக்கா கூட போகிறான், அல்லது காதலி கூட, மனைவி கூட, இப்படி பாட்டி கூட போகிறான் அப்படிங்கும்போது, சேர்ந்து நடக்கிறான் அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த நடுவில் உள்ள பகுதியை வழியை பயன்படுத்த வேண்டும். ஒரு வழியோட அகலம் வந்து 6 அடி இருக்கும். இப்படி 3 வழிப்பாதைகள் கொண்டது தான் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ஒரு சாலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த விதிமுறைகள் தான் அழகு. அவங்க குடிசையில் வசித்தாலும் அல்லது நாம் கட்டி கொடுக்குற கட்டடத்தில் வசித்தாலும்
அங்கே இருக்கிற அழகே எது தெரினா அந்த விதிமுறை தான் அழகு. இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயந்திர அறிவுகளில் ஒரு விதிமுறையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் இங்கே எதை அழகாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த காங்கிரீட் கட்டடங்கள், காரு, பஸ்ஸு, விமானம், டிவி, இதெல்லாம் இந்த உலகின் அழகாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் உள்ள அழகான விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் மனித வாழ்வில் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது குடிசையில் தான் வசிப்பாங்க. அவங்களுக்கு ஆடைகள் வந்து இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால் ஆடைகள் நெய்து கொள்வார்கள். தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆடைங்கிறது தேவை. குளிர்லேருந்து பாதுகாக்க ஆடை என்பது போர்வை மாதிரி பொருள் தேவை. இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அல்லது வெயில் காலங்களில் அவங்க விரும்பப்பட்டால் நிர்வாணமாக கூட இருப்பாங்க. அதனால் உலகம் முழுக்க நிர்வாணம் என்பது இனிமே வரும். இனிமே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் நிர்வாணமே ஒரு மிகப்பெரிய அழகு தானே. அப்போ வந்து எவ்வளோ தான் ஆடை அணிந்தாலும், விலை உயர்ந்த ஆடை அணிந்தாலும் நிர்வாணம் தான் அழகு என்பது நம்மால் ஒத்துக்கொள்ள முடிகிற ஒரு விஷயம் தானே. ஆடையை விட நிர்வாணம் தான் அழகு. விலை உயர்ந்த ஆடை என்பது நிர்வாணம் தான். அழகு மிகுந்த ஆடை என்பது நிர்வாணம் தான். அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழ்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள குறைச்சி அது அழகு இல்லைன்னு நினச்சிக்காது. அவங்க குடிசையில் வாழ்கிறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கை அழகு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு செருப்பு கிடையாது, செருப்பு கிடைக்காது. 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் செருப்பு கிடைக்காது. அதனால் அவங்க வாழ்க்கை அழகு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஷூலாம் கிடைக்காது, அங்கே தயாரிக்க மாட்டாங்க. தொழிற்சாலைகள் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. அதனால் அவங்க வாழ்க்கை அழகு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அவங்க வாழ்க்கையில் விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அந்த விதிமுறைகள் தான் அழகு. அனைத்து பிரசவங்களும் சுகப்பிரசவங்கள் தான் அங்கே நடக்கும். அறுவை பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்லை தான். மருத்துவமனைகள் கிடையாது. சுகப்பிரசவமாக நடக்கும். 6 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கணும். அதுக்கு மேலே பால்லாம் குடிக்கணும். மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. இறைச்சி சாப்பிடக்கூடாது. இந்த விதிமுறைகள் தான் அழகு. இறைச்சி சாப்பிட்லான்னு அங்கங்கே ஆட்டையும் மாட்டையும் வெட்டி கொன்று தோலை உரித்து தொங்க விட்டுக்கிட்டு இருந்தால் அது நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு? என்னடா வாழ்க்கை, ரத்தமும் சகதியுமா, மாடு தலை தோல் கழுத்து அறுத்து கரகரனை அறுத்து, என்னடா வாழ்க்கை? அந்த வாழ்க்கையில் அழகாக இருக்குது. அதனால் விதிமுறைகள் பாருங்கள். விதிமுறைகளை மாட்டு இறைச்சி திங்கிறது பண்ணும் பெரிய கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறப்பார், சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையை கடைபிடிக்கிறப்பார், அதுதான் கஷ்டம். மாமிசம் சாப்பிட்றது ஒன்றும் பெரிய திறமை கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறப்பார், அதுதான் திறமை, அதுதான் மன உறுதி. இப்படி அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றி அது மாதிரி சுழற்சி முறையில் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். அனைத்து பெண்களும் ஒரு வீட்டையும் சரி, ஒரு குடும்பத்தையும் சரி, ஒரு கூட்டு குடும்பத்தையும் சரி, அவங்க சுழற்சி முறையில், ஒரு தெருவையும் சரி சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள். ஒரு தெருவை 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். ஒரு மாத காலம் 10 பெண்கள், அடுத்த மாத காலம் இன்னொரு 10 பெண்கள். ஒரு தெருவில் மொத்தம் 80 பெண்கள் இருப்பாங்க. 8 மாதத்தில் அந்த தெருவில் உள்ள அத்தனை பெண்களும் அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். அந்த பெண்களுக்கு உதவியாளராக ஆண்கள் இருப்பார்கள். சுழற்சி முறையில் இந்த விதிமுறை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரியாதையை கொடுக்க பாருங்கள். இந்த விதிமுறை வந்து எவ்வளோ மரியாதையை கொடுக்குது பாருங்கள். சுயமரியாதை. ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் ஒரு பெண் பிறந்துட்டாலே அவள் வந்து தலைவி தான். சாகிற வரைக்கும் அவளுக்கு தலைவியாகிற தகுதி சுழற்சி முறையில் அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீ எனக்கு ஓட்டு போடுங்க, அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யார்ட்டையும் கேட்காத. இல்லை பரம்பரையாக நாங்கள் தான் இந்த ஊருக்கு தலைவி, எங்கள் குடும்பம் தான், என் பிள்ளை தான் இனிமேல் வந்து இந்த ஊரை ஆட்சி செய்வான், அந்த வேலையெல்லாம் அங்கே நடக்காது. உண்மையான மக்களாட்சி, இயற்கையான மக்களாட்சி என்பது நான் உருவாக்கிய அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதில் உள்ள விதிமுறைகள் அது உங்களுக்கு சொல்லும். அதனால் வந்து அந்த விதிமுறைகள் தான் அழகு.